மனிதன் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு சில விஷயங்கள், சில கோட்பாடுகள் நம்மளுடைய நம்ம வாழ்க்கை சுற்றியுள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வகுத்துக்கணும். எல்லாரும் வாழ்க்கையுமே ஒரே மாதிரியாக இருக்காது. மற்றவங்கள மாதிரி நம்மளும் இருக்க முடியாது, நம்மள மாதிரி அவங்களும் இருக்க முடியாது. அப்போ அந்த ஒழுக்க நெறியாக இருக்கணும்னு சொன்னால் சில விஷயங்களை நமக்குள்ளே நம்ம வசதி வாய்ப்பு தகுந்த மாதிரி நமக்கு என்ன செய்ய முடியுமோ, எவ்வளோ தூரம் நம்ம ஒழுக்கமாக இருக்க முடியுமோ அந்த இதெல்லாம் கோட்பாடெல்லாம் நீங்கள் வகுத்துக்கணும். எப்படி இருக்கணும்? தான் வேலை உண்டு, தானுடைய குடும்பம் உண்டு, தான் ஒருவார் உற்றார் சொந்தக்காரர்கள் இதோடு நம்ம வச்சுக்கணும். மற்றவங்க பிரச்சனைங்க நம்ம கேட்கக்கூடாது. மற்றவங்க பிரச்சனையை நம்ம வீட்டில் உட்காந்து பேசக்கூடாது. மற்றவங்க பிரச்சனை நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்களே மூக்க நுழைச்சி அதில் அசிங்கப்படக்கூடாது. அந்த பிரச்சனையை உங்கள் வீட்டில் பேசுங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை தான் வரும். அது மாதிரி பேசக்கூடாது. அதேமாரி ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தருக்கு அறிவுரை சொன்னாலோ ஒரு பிரச்சனை தலையிட்டு அவங்களுக்கு நம்ம ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்குமா, ஃபஸ்ட்டு நம்ம யோக்கியமாக இருக்குமா பார்க்கணும். நம்ம கரெக்டாக இருக்கணுமா, அவங்க செய்கிற தவறு நம்ம செய்யணுமா இல்லையா, அப்போ நம்ம சொல்கிற ஆலோசனை நம்ம கரெக்டாக இருக்கிறோமா, அப்படி இதெல்லாம் நீங்கள் பல யோசிக்கணும். ஏதோ நம்ம பேர் எடுக்கணும், போலி கௌரவத்துக்காக நம்ம போய் அவன் பிரச்சனை தலையிட்டு நம்ம மத்தியஸ்தம் பண்ணி அவனை சரி செய்யணும். ஆனால் அப்படி நீங்கள் நினைக்கிறது ரொம்ப தப்பு. அது அசிங்கம். அது கர்மா. அது சில விஷயங்கள் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் அது நடக்காது. அந்த கர்மான்றதை அது நடத்தி தரும். அப்படி அதில் நீங்கள் தலைவிட்டினா அந்த கர்மா உங்களை பாதிக்கும். அப்படியெல்லாம் நடக்குது. அதனால் யார் விஷயத்திலும் தேவையில்லாமல் அனாவசியமாக நம்ம தலையிடக்கூடாது. இங்கே எல்லாருமே ஒரு தேவைகளுக்காக தான் ஓடிட்டு இருக்காங்க. அந்த தேவைகளை அடையணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த குறுக்கோழிலாம் போயாது அடையிறதுக்கு தயாராக இருப்பாங்க. இதில் பந்தம், பாசம், அன்பு, அந்த விசுவாசம் அதெல்லாம் இங்கே எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க வேலை நடக்கிறன்னு நடிப்பாங்க. இதுதான் மனித குலத்தில் இன்றைக்கி ரொம்ப நடந்துன்னு இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் பொருளாதாரம் யார் அதிகமாக கட்டுறான் அவன் தான் பெரிய புத்திசாலி, அவன் தான் பெரிய அறிவாளி, அவன் தான் நல்லா வாழ்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பேர் இந்த பூமியில் உலாவிட்டு இருக்குது. இப்படி தான் வாழ்ந்துனா இவங்க மத்தியில் நல்லவன் எப்படி வாழ முடியும்? வாழவே முடியாது. நல்லவனை பார்க்குறதே அறியுது. நல்லவன் தான் ரொம்ப உஷாராக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் இப்படி வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் உதவி நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி, ஆலோசனை சொன்ன முன்னாடி அதில் நம்ம உதவி செய்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா, ஆலோசனை சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நம்ம பேசணும். பொத்தம் போகலாம் பேசக்கூடாது. அதை ஒரு மன உளைச்சல் ஆகி உன்னோட மனசை சீர்குலைச்சிடும். அப்புறம் நிம்மதி போயிடும். அதனால் அது தேவையில்லாமல் பண்ணக்கூடாது.